எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக முருக பக்தர்கள் மாநாடுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. எப்படி எடுத்துக்கிறது? சங்கியாக மாறிவிட்டார் எடப்பாடி, சந்தேகமே இல்லை. இந்த மாநாடு முழுக்க முழுக்க அரசியல் மாநாடு. முதலமைச்சராக இருக்கும்போது வேலு யாத்திரையை எல்முருகன் எடுத்த பொழுது அது போகிற இடமெல்லாம் கைது செய்து சிறையில் அடைத்த கல்யாண மண்டபம் கார வைத்து தடுப்பு காவலில் வைத்தவர் எடப்பாடி. நாளைய பேச்சுக்களை நம்ம உன்னிப்பாக ஏற்றப்படக்கூடிய தீர்மானங்களை உன்னிப்பாக யோகி ஆதித்யநாத் மாதிரி ஆடை கொண்டு வந்து நீங்கள் ஸ்டேஜில் இருக்கீங்க, அவர் என்ன பேசுவாருங்க, நல்லா இருக்க ஊர் கலவர பூமி ஆகணும்னா யோகியை கொண்டு வந்து விட்டா போதும். பேரை பார்த்தீங்களா யோகி, நீங்கள் அவரை கொண்டு வந்து மேடையில் ஏற்றுவீங்க. எத்தனையோ தலைவர் இருக்காங்களா, அவரையும் ஏற்றுக்கணும், சிஸ்டமேட்டிக்காக தானே ஏற்றுக்கணும். இதுக்கு ஆபத்து அதுதான். தெரிஞ்சே ஒரு பச்சை பொய்ய ஒரு மதவே ஒரு சாதிய பேச்சை வெறி பேச்சு அமைச்சா பேசுறாங்க. அதுக்கு போய் எடப்பாடி பழனிசாமி வந்து வக்காலத்து வாங்குறதுன்றது என்னங்க? அதான் சேர்த்தா எங்க வந்து கூடிய சேர்க்க சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதான் நடக்கும். அதான் நடந்து 26 அதிமுக பாஜக கூட்டணி கண்டிப்பாக படுதோல்வியை தரும். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் மனத்திருமிகு மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். நாளை மதுரையில் பாஜக இந்து முன்னணி சார்பாக முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்குது. திமுக கூட்டணி கட்சியினர் வந்து பல்வேறு விமர்சனங்கள் இருந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிப்படையாக முருக பக்தர்கள் மாநாடுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. எப்படி எடுத்துக்கிறது? சங்கியாக மாறிவிட்டார் எடப்பாடி, சந்தேகமே இல்லை. இந்த மாநாடு முழுக்க முழுக்க அரசியல் மாநாடு. முதலமைச்சராக இருக்கும்போது வேலு யாத்திரையை எல்முருகன் எடுத்த பொழுது அது அவரை போகிற இடமெல்லாம் கைது செய்து சிறையில் அடைத்த கல்யாண மண்டபங்களில் உட்கார வைத்து தடுப்பு காவலில் வைத்தவர் எடப்பாடி. இன்றைக்கி இந்த மாநாடை இந்து முன்னணி எதற்காக நடத்துதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை பிஜேபி கையில் எடுக்குது. இங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து இருகூறாக பழக்கணும், சிக்கந்தர் மலையை பற்றி பேசணும். சரி, நாளைக்கு என்னென்ன பேச போகிறாங்க? யோகி ஆதித்யநாத் வராராம், பவன் கல்யாண் வராரு, கவர்னர் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டார் இன்னைக்கு காலைல. அவே அப்பட்டமாக மதத்தை அரசியலில் கலக்கிற ரொம்ப ரொம்ப மோசமான பாதகமான ஆபத்தான காரியத்தை பிஜேபி தமிழ்நாட்டில் செய்யுது. வட மாநிலங்களில் செஞ்ச காரியத்தை தமிழ்நாட்டில் செய்ய ஆரம்பிச்சிருக்கு. முருகனை கும்பிட்றவன் எல்லா கட்சியிலையும் இருப்பான். ஒரு கட்சி எப்படி ஒரு கடவுளர் மாநாடு நடத்த முடியும்? நடத்துகிறாங்க. இதுக்கு எடப்பாடி ஒரு வாழ்த்து தெரிவிப்பது என்பது வந்து இந்த முயற்சிகளுக்கு, இந்துத்துவ முயற்சிகளுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறார் என்று தான் அர்த்தம். இது சராசரி அதிமுக தொண்டன் தான் இதை பற்றி யோசிக்கணும். இவை ஏற்புடையவை அல்ல. இது ரொம்ப ஒரு ஆபத்தான போக்குன்னு தான் நான் பார்க்கணும். பிரதான எதிர்கட்சி இந்துத்துவாவோடு கூடி கொலாவது வெறும் தேர்தல் வெற்றி தான். நம்ம தேர்தல் அலையன்ஸ், எலக்ட்ரல் அலையன்ஸ் மட்டும்தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இல்லை, அதை தாண்டி பிஜேபியோட கோர் அஜெண்டாவோடையே காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கும் கருத்தியல் ரீதியிலான ஒத்திசைவை தான் எடப்பாடி காட்டுறாரு. இன்னைக்கு காலையில் அந்த மாநாடு அந்த செய்தியை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது. இது ரொம்ப ஆபத்தான, வருத்தப்பட வேண்டிய போக்குன்னு தான் எனக்கு தெரியுது. கடந்த முறை நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா, கந்தர் மலையா சிக்கந்தர் மலையா அப்படிங்கிற பிரச்சனை வந்த போது கூட மதுரை மக்கள் வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் எடுத்தாங்க இல்லையா? ஸோ இது வந்து இந்த மாதிரி மாநாடு நடைபெற்ற அதிமுகவுக்கு பின்னடைவாக தான் மாறும் அப்படி நம்ம பேசியிருந்த சூழலில் இன்றைக்கு வந்து எடப்பாடி அவர்களே ஆதரவு தெரிவிச்சதான்னா அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் அவருக்கு புரியலையா? புரிஞ்சா கூட பண்ணியிருப்பாரு. எப்படி இருந்தாலும் மைனாரிட்டிஸ் ஓட்டு இல்லை, அட்லீஸ்ட் ஹிந்து ஓட்டு அது வரட்டுன்ற முடிவுக்கு வந்துட்டாருன்னா பிஜேபியோட நிலைப்பாட்டுக்கு எடப்பாடியும் வந்துட்டார். இந்த விஷயம் நீங்கள் இந்துத்துவா இன்னைக்கு ஜெயிக்க முடியல, என்றைக்குமே ஜெயிக்காதுன்னு சொல்ல முடியாது. கரைப்பாறை கரைச்சா கல்லும் கரையும். பிஜேபி 26 தோற்று போகலாம், அடுத்து வர தேர்தல்களை தோக்குன்னு உறுதியாக சொல்ல முடியாது. இந்துத்துவா இந்த மக்கள் இந்த தேர்தலில் திருப்பரங்குன்றம் இஷ்யூலெல்லாம் ஒதுக்கி தள்ளலாம், நிராகரிக்கலாம், முருகன் மாநாடை நிராகரிக்கலாம், எப்பயுமே நிராகரிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இதுதான் இதில் இருக்க பெரிய ஆபத்து. அவன் அடுத்த தலைமுறைக்கு வேலை செய்கிறான் பிஜேபி, நம்ம நாளைக்கு வேலை செய்கிறோம். அதனால் ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்து 100வது ஆண்டு இன்னைக்கு. இந்த இடத்துக்கு இந்தியாவில் வரத்துக்கு அவங்களுக்கு 100 வருஷம் ஆயிருக்கு. தொடர்ந்து முயற்சி பண்ணுவாங்க. இது இந்த பிஜேபிக்கு அதிமுக எதிராக போகுமானா போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். எனக்கு தோணுது போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இது கீழ்மட்டத்தில் ஜெல் ஆகலை. அதே நேரத்தில் நீங்கள் அது என்ன மாதிரியான பேச்சுக்கள் அங்கே பேசப்படுதுன்றதையும் நம்ம கவனிக்கணும். அந்த மாநாட்டில் அது ரொம்ப முக்கியம். தீர்மானங்கள் என்ன, அதில் ஏதாவது ரொம்ப 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 இதுவாக டாக்ஸிக்கான்னு சொல்லுவாங்க, ரொம்ப மதவெறியை தூண்டுற மாதிரிலாம் இருந்ததுன்னா அது சிக்கலை தான் உண்டாக்கும். நாளைய பேச்சுக்களையும் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும், ஏற்றப்படக்கூடிய தீர்மானங்களையும் உன்னிப்பாக கவனிக்கணும். இப்போ யோகி ஆதித்யநாத் மாதிரி ஆடை கொண்டு வந்து நீங்கள் ஸ்டேஜில் ஏற்றுனீங்கன்னா அவர் என்ன பேசுவாருன்னு நமக்கு நல்லா இருக்க ஊர் கலவர பூமி ஆகணும்னா யோகியை கொண்டு வந்து விட்டால் போதும். பேரை பார்த்தீங்களா யோகி, நீங்கள் அவரை கொண்டு வந்து மேடையில் ஏற்றுறீங்க. எத்தனையோ தலைவர் இருக்காங்களா, அவரையும் ஏற்றுறீங்க, சிஸ்டமேட்டிக்காக தானே ஏற்றுறீங்க. அதனால் இது இருக்க ஆபத்து அதுதான். ஷார்ட் டேர்மாக இல்லை எதுவும் இருக்காது, லாங் டேர்மில் வரக்கூடிய ஆபத்து.
லாங் டேர்மில் இத்தகைய மாநாடுகள் தமிழ்நாட்டுக்கு பெருங்கேட்டை விளைவிக்கும். இதில் ரொம்ப வருத்தமான விஷயம், தேர்தல் கூட்டணி மட்டுமே வச்சுருந்தாரு, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அடக்கி வாசிப்பார் நினச்ச எடப்பாடி வெளிப்படையாக வாழ்த்து தெரிவிக்கிற அளவுக்குலாம் போகிறாருன்னா அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது. இப்போ கூட்டணியை வந்து நிர்பந்தத்தின் அடிப்படையில் வச்சுட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இப்படி கருத்தியல் ரீதியாக வந்து ஒன்றுபடுறதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அது லாங் டேர்மில் ஆபத்து. நான் அதை தான் சொல்கிறேன். ஷார்ட் டேர்மில் இவங்க ஒன்றும் பண்ண முடியாது. 26 எலெக்ஷனில் இந்த மாநாடு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. நில் எஃபெக்ட் 26 எலெக்ஷன். பட் அடுத்தடுத்த தேர்தல்கள் இருக்குல்ல, சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 years டவுன் த லைன் 2036 தேர்தல் இருக்கும்போது மதம் ஒரு பெரிய இஷ்யூவாக தான் வரும். இது இருக்க ஆபத்தே அதுதான். இந்தியா பூரா மதவெறி தலைவிரிச்சு ஆடுது. அந்த சுனாமியை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்க ஒரே மாநிலம் தமிழ்நாடு. லாஸ்ட் வால்னுவாங்க. அண்ட் ரிமெம்பர், லாஸ்ட் வால்னா அது லாஸ்ட் வால், அதாவது அதுவும் ஒரு நாள் விழும். லைக் எனி லாஸ்ட் வால். அதனால தான் அது பேர் லாஸ்ட் வால். அது நம்ம காலத்தில் நடக்குதா அப்புறம் நடக்குதான்றது தான் பிரச்சனை. ஸோ இத்தகைய முயற்சிகள் மிகுந்த ஆபத்தானவை. வெளிப்படையாக மதத்தை ஒரு கட்சி எப்படி கையில் எடுக்க முடியும்? ஒரு மதம் சார்ந்த ஒரு பண்டிகை ஒரு கட்சி எடுத்து எப்படி கொண்டாட முடியும்? இதே மாதிரி இஸ்லாமியர்கள் பண்ணுவியா, கிறிஸ்தவர்களுக்கு பண்ணுவியா, சீக்கியர்களுக்கு பண்ணுவியா? இப்படி அவங்களுக்கெல்லாம் பண்ணாமல் இந்த மதத்துக்குன்னு பண்ணுறீங்கன்னா வாக்கு வங்கி அரசு. இதுக்கு எடப்பாடியும் தூது போய் இதுக்கு துணை போய் வாழ்த்து தெரிவிப்பது என்பது அவர் தெளிவாக முடிவு பண்ணிட்டார். இந்து முஸ்லீம் ஓட்டு, கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் ஓட்டு கம்ப்ளீட்லி ஏடிஎம்கே விட்டு வரலாறுல காணாத அளவுக்கு வெளியில் போயிடுச்சு. இப்போ இந்த ஓட்டு ஹிந்து ஓட்டை தான் வாங்கி ஆகணும். பிஜேபியோட சேர்றது மூலமாக ஹிந்து ஓட்டு வருது. இப்படியே வண்டியை ஓட்டுவோம். ஆங்கிலத்துக்கு எதிராக ஆங்கிலம் பேசினால் அவமானகரமானது அப்படின்னு அமித்ஷா அவர்கள் பேசின சர்ச்சையானது. அந்த பேச்சுக்குமே எடப்பாடி அவர்கள் ஆதரவான ஒரு கருத்து வந்திருக்கு. அவர் தனிப்பட்ட கருத்து, தாய்மொழிக்கு ஆதரவாக தானே பேசியிருக்காரு, இல்லைன்னா தவறு அப்படிலாம் கேட்டிருக்காரு. இதாங்க சங்கியாவே மாறிக்கொண்டிருக்கிறாருங்க அவரு. நல்ல பாயிண்ட்டை பிடிச்சிங்க சிவா. வெறும் முருகபக்தர் மாநாட்டுக்கு வாழ்த்து மட்டும் தெரிவிக்கல, அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட்டு தான் நினைக்கிறேன். அதில் கடைசி பத்தியில் அமித்ஷாவோட ஸ்பீச்சை சொல்கிறார். அமித்ஷா ஸ்பீச்சை தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவில் உள்ள அத்தனை பேரும் வந்து கண்டிக்கிறாங்க. ராகுல் காந்தி சொன்ன மாதிரி அறிவு கண்ணை திறப்பதற்கான ஆயுதம் நம்ம கையில் இருக்க ஆயுதம் தான் கூட்டப்பட்ட அறிவு கண்ணை திறக்குவதற்கான ஆயுதம் தான் ஆங்கிலம். ஆங்கிலம் படித்தோன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபியை தூக்கி அடிப்பாங்க மக்கள். அதனால அதை கற்றுக்க மாட்டேன். ஆங்கிலம் பேசுறதால வந்து என்ன அவமானம் பண்ண? எந்த மொழியை பேசுறதுக்கு யாரும் அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது எந்த மொழியாக இருந்தாலும். அதுவும் குறிப்பாக ஆங்கிலம் இல்லைன்னா எனக்கு உலகமே இல்லை, வாழ்க்கையே இல்லை. உனக்கு எதுவுமே தெரியாது, இங்கிலீஷ் மட்டும் நல்லா தெரிஞ்சா அன்றைக்கி நீ போய்ச்சிக்கலாம். இங்கிலீஷில் கூட எழுத படிக்க பெரிய அளவு தேவையில்லை, இங்கிலீஷ் கிராமர் தெரிய வேண்டிய தேவையில்லை. இங்கிலீஷை நல்லா பேச முடியும், ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்னு அது இருந்ததுனாலே இன்றைக்கி நீ போய்ச்சிக்கலாம். இன்றைக்கி உலகத்தோட மொழி அது. அது வேணாம், அதை பேசுகிறவங்க வந்து இழிவாக பார்ப்பாங்கன்றது இழிவானவர்கள் பேசக்கூடிய பேச்சு. எங்கே வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா? ஆங்கிலத்துக்கு எதிரான பேச்சு தாய்மொழிக்கு ஆதரவான பேச்சு கிடையாது. அது இந்தி மொழி திணிப்பு. ஆங்கிலத்தை வெறுப்பவன், ஆங்கிலம் வேண்டாம் என்று சொல்லுபவன் புத்தி உள்ளவன் சொல்ல மாட்டான். இன்றைக்கி ஆங்கிலம் இல்லைன்னா உலகம் இல்லை. நீ எந்த கல்விக்கு போனினாலும் ஆங்கில மொழி அறிவு இல்லைன்னா இன்றைக்கி ஒரு கட்டத்துக்கு மேலே உன்னால் வளர முடியாது. குண்டு சட்டை இல்லைன்னா குதிரை ஓட்டலாம். இன்றைக்கி ஆங்கில மொழி அறிவு உனக்கு இல்லைன்னா இந்த உலகத்தில் வந்து நீங்கள் வந்து எந்த துறையிலையுமே ஷைன் பண்ண முடியாது. ஆனால் ஆங்கிலம் மட்டும் இருந்ததுன்னா வேறு எந்த குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா கூட படிச்சுக்கலாம். எவ்வளோ தொழில்கள் இருக்குது அதுக்கு. ஸோ தெரிஞ்சே ஒரு பச்சை பொய்ய ஒரு ஒரு சாதிய பேச்சை வெறி பேச்சை அமித்ஷா பேசுறாரு. அதுக்கு போய் எடப்பாடி பழனிசாமி வந்து வக்காலத்து வாங்குறதுன்றது என்னங்க நியாயம்? அதான் சேர்ப்பார் சேர்த்தா எங்கே வந்து கூடிய சேர்க்க சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதான் நடக்கும். அதான் நடந்துகிட்டு இருக்கு. 26 அதிமுக பாஜக கூட்டணி கண்டிப்பாக படுதோல்வியை தழுவும். அதற்கான எல்லா அறிக்கைகளையும் ரொம்ப தெளிவாக தெரியுது. குறிப்பாக சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விசிக சார்பாக மதச்சார்பின்மை பேரணி நடைபெற்றது. அதில் காவல்துறை சார்பாக விசிக பல்வேறு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டதாகவும் அதிருப்தி இருந்ததாகவும் சொல்லப்படுது திருமாவளவன். அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பாஜக இல்லைன்னா அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுல என்ன தவறு அப்படின்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டே சொல்லியிருக்காரு இல்லையா? அது எப்படி எடுத்துக்கிறது? ஸோ பேசிக்கலி செக்யூலர் பார்ட்டிங்க. அது வந்து பிஜேபியும் பிஎம்கேவும் தான் எனக்கு இனிமேல் அவர் தெளிவாகவே சொல்கிறாரு. இட்ஸ் வெரி கிளியர். அப்படி சொல்லும்பொழுது வந்து ஏடிஎம்கேவோட போகிறதுல என்ன தப்புன்றதுல அஸ் அ செக்யூலர் பார்ட்டி போகிறதுல என்ன தப்புன்றாரு. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படி சொல்கிறது. ஆனால் அவர் ஏன் சொல்கிறாருன்னா திமுக மேலே இருக்க வெறுப்பு. ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாங்க, கழுத்தை நெரிக்கிறாங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டேங்க. யோசிச்சு பாருங்கள், மத சார்பற்ற தன்மையை ஒரு உயர்ந்த கோட்பாட்டுக்காக அவர் ஒரு திருச்சியில் மாநாடு போட்டால் அதுக்கு அனுமதி கொடுக்கறதுல இந்த அரசாங்கத்துக்கு என்ன தயக்கம்? அதுக்கு எதுக்கு அவ்வளோ நெருக்கடி அவருக்கு உண்டாக்கணும்? இது இவருக்கு மட்டும் செய்யலை. 10 மாதத்துக்கு முன்னால் சிபிஎம் வந்து விழுப்புரத்தில் அவங்களோட மாநில மாநாடு நடத்தும்போது அவங்க தண்ணி குடிச்சு அவங்க அனுமதி வாங்க. அது வெளிப்படையாகவே பாலகிருஷ்ணன் அன்றைய பொதுச் செயலாளர் பேசினார். நடையாக நடந்த அனுமதி கொடுக்கறதுக்கு இந்த அரசு ஏன் இப்படி நடந்து கொள்ளுகிறதுனார்.
அப்போ கூட்டணி கட்சிகளை வந்து அவங்க ஓட்டு மட்டும் தனக்கு வேணும், ஆனால் அவங்க வளராமல் தான் காலடியில் கொத்தடிமையாக உட்காந்துருக்கணும் திமுக. பிஜேபி ஃபேக்டர் ஒன்று இருக்கிறதால மனசாட்சியை கல்லாக்கிக்கிட்டு ரொம்ப அமைதியாக வேலை செஞ்சுன்னு இருக்காரு, ரொம்ப பொறுமையாக இருக்காரு திரும்ப. அது அப்பப்போ அந்த பொறுமை எல்லாம் மீறுது, பேசிடுறாரு. அவ்வளோதான். போகமாட்டார் ஏடிஎம்கேடனா போகமாட்டார். அவர் இப்படி பேசினதுக்கு உள்நோக்கம் கற்பிப்பவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அது இப்படி மனம் விரும்பி பேசின பேச்சுக்கு காரணம் முழுக்க முழுக்க திமுக தான். திமுகவுடைய அந்த தான் தோன்றித்தனமான போக்கு, கூட்டணி கட்சிகள் தான் கண்ட்ரோலை மீறி வளர்ந்துடக்கூடாது, தனக்கு கொத்தடிமையாக இருக்கணும், ஆனால் அவங்க ஓட்டு மட்டும் தனக்கு வேண்டும் என்கின்ற அந்த சுயநல பார்வை தான் இன்றைக்கு இந்த பேச்சுக்கான காரணம் என்று நான் பார்க்கிறேன். திருமாவளவன் அவர்கள் இப்படி வெளிப்படையான ஒரு ஸ்டேட்மெண்ட், அதையும் தாண்டி இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் சார்பாகவும் சரி, காங்கிரஸ் சார்பாகவும் சரி, மதிமுக சார்பாகவும் சரி, சென்ற முறை வாங்கினதை விட அதிகமான தொகுதிகள் கேட்போம்னு சொல்றாங்க இல்லையா? அது நேச்சுரலுங்க. அது போன தடவை 6 சீட்டு கொடுத்தாங்க, 6 எப்படி இந்த தடவை ஒத்துப்பாங்க? எல்லாத்தையும் திமுக எடுத்துகிட்டு போயிடுனா கூட்டணி கட்சிகளுக்கு என்ன மரியாதை? அப்புறம் நீ அதிகாரத்துலேயும் பங்கு கொடுக்க மாட்டேன்ற. அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா கூட 6 சீட்டுக்கு இல்லை, 4 சீட்டு கூட ஒத்துப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க பிஜேபி கூட்டணியில், அதிமுக கூட்டணியில் இருக்க பிஜேபி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குறது எவ்வளவு நியாயமான ஒரு கோரிக்கை அது. ஏன் அந்த சூடு சொரண தைரியம் முதுகெலும்பு காங்கிரஸுக்கு இல்லை, இடதுசாரிகளுக்கு இல்லை, விசிகாக்கு இல்லை? உங்கள் ஓட்டை வச்சு தானே திமுக ஜெயிக்குது. திமுக இல்லைன்னா நீங்கள் சைபரு, ஆனால் நீங்கள் இல்லைன்னா திமுகவால் ஆட்சி வர முடியாது. 112 சீட்லாம் சத்தியமாக வாங்க முடியாது. மக்கள் நல கூட்டணியால் திமுக வாங்கின வெற்றி வாய்ப்பே போச்சு, அந்த 1.5%. நீங்கள் தான் வந்து டிசைடிங் ஃபேக்டர். உங்கள் ஓட்டை வச்சு தான் அவன் ஜெயிக்கிறான் போது அதிகாரத்தில் பங்கு கேட்கறது உங்கள் உரிமைங்க. உண்மையான ஜனநாயகம் என்பது யார் ஜெயித்தாலும் கூட்டணி வச்சு ஜெயிச்சுன்னா அது கூட்டணி அரசாக தான் இருக்கணும், தனி மெஜாரிட்டி இருந்தால் கூட. அதுதான் நம்ம ஜனநாயகம். இங்கே நான் வந்து சேர்த்துக்க மாட்டேன், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி, அது என்ன கதை? அந்த வாதமே அயோக்கியத்தனமானது, கொள்ளடிக்கிற வாதம். மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தை சுயாட்சின்னு எப்படிடா நியாயம்? அது மத்தியிலையும் கூட்டாட்சின்னா மாநிலத்திலையும் கூட்டாட்சி தான். ஓட்டு கேட்கும்போது 90 கட்சியை சேர்த்து தான் வந்து ஓட்டு கேட்குறீங்க, தனியாக வந்து கேட்குறீங்க. அதனால் இவங்க எழுப்பி இருக்க கோரிக்கை நியாயமானது, அதிகாரத்தில் பங்கு என்பது. காங்கிரஸ் கட்சியில் அந்த குரலை எழுப்பவே மாட்டேன்னுது, கொத்தடிமையாக இருக்காங்க, அவங்க குடுக்கத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. அட்லீஸ்ட் ஏடிஎம் அந்த அலைன்ஸ்லேயே யாராவது பேசுகிறாங்களான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சது ஜனநாயகத்துக்கு நல்லதுங்க. ஏன்னா தமிழ்நாடு வந்து திமுக அண்ணா திமுக அப்படி பட்டா போட்டு எழுதி கொடுத்துட்டாங்களா? நான் கேட்குறேன். தமிழ்நாடு மக்கள் இவங்க 2 பேருக்கும் கிரயம் பண்ணிட்டாங்களா? என்ன நியாயங்க இது? அந்த அம்மாவும் அப்படி தான் இருந்தாங்க, எடப்பாடி அப்படி தான் இருந்தார், ஸ்டாலினும் அப்படி தான் இருக்கார், கருணாநிதியும் அப்படி தான் இருந்தார். அவ்வளோ சுயமரியாதை தங்கங்களாக இருந்தீங்கன்னா தனியாக வந்து ஜெயிலில் நில்லுங்களேன். எலெக்ஷனில் குட்டி குட்டி கட்சி உட்பட உள்ளே இழுத்துக்கிறீங்கல்ல, அப்புறம் ஜெயிச்சோன்னா அத்தனை பேரும் எட்டி வச்சு தோர்த்தனா? 6 சீட்டு வாங்கி 2 ஜெயிக்கிறான், வின்னபிலிட்டி இருக்குன்றாங்க. வின்னபிலிட்டியை பற்றி பேசுறதுனா இந்த கூட்டணி கட்சி இல்லைன்னா திமுகவோட வின்னபிலிட்டி தான். ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் உனக்கு அதிகாரத்தில் பங்கு இருக்கணும் இல்லையா? அது இல்லைன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஜனநாயகம்? இது சர்வாதி. இதில் 2 பேரும் ஒன்றா இருக்காங்க, திமுக அண்ணா திமுக 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. இல்லை ஓரளவாவது அண்ணா திமுக இறங்கி வருது, திமுகவால் முடியல, இறங்க முடியல. ராமதாஸ் அவர்களோட சமீபத்திய பேட்டியை பார்க்கும்போது திமுக கிட்ட நெருங்கி வராரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு. திமுகலே பார்த்தீங்கன்னா வன்னியர் தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாமக அப்படியே உள்ளே கொண்டு வரணும் விரும்புகிற தகவல் வருது இல்லையா? ஸோ இதெல்லாம் கூட்டணியில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க? இல்லைங்க, அவங்க பிஜேபி அலைன்ஸ் தாங்க போவாங்க, அவங்க ஒரு ஆப்ஷனே கிடையாது. ராமதாஸ் சொல்றதெல்லாம், ராமதாஸ் 1000 பேச்சு பேசலாம், திருமாக்கு அவர் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், அதனாலலாம் தம்படி பிரயோஜனம் கிடையாது. நான் சொல்கிறேன், இப்போனா திடீர்னு திருமா மேலே காதல் பொத்துக்கிட்டு வருது ராமதாஸுக்கு. 12 வருஷத்துக்கு முன்னால் இதே மாதிரி ஒரு சனிக்கிழமை மத்தியானம் இதே டைம் ரமணா ராஜ் பார்க் ஹோட்டலில் தலித் அல்லாதவர் கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்குனாரு, தெரியும்ல? வெளிப்படை அரசியலமைப்பு சாசனத்துக்கும் சட்டத்துக்கும் விரோதமான ஒரு மோசமான காரியத்தை பண்ணார் ராமதாஸ். ஒரு படம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அது அந்த அந்த சாரி அந்த காதல் தோல்வி, அந்த காதல் விவகாரம், இளவரசன் திவ்யா இஷ்யூவில் வன்னியர் சமூகத்தை சார்ந்த பெண்ணினால தலித் பையனுக்கு எதிராக ஒட்டுமொத்த சாதிய கட்டமைப்பு ஒன்று சேர்ந்து அன்புமணி ஜெயிக்கவே செஞ்சார். அப்போ உருவாக்கின இயக்கம் அது. ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு பசங்க லவ் பண்ணுறாங்க, நாடக காதல். லவ் பண்ண போகிற எல்லா பையனும் டீசெண்டாக டிப்டாப்பாக ஜீன்ஸு கூலிங் கிளாஸ் டிஷர்ட் போட்டு தான் லவ் பண்ணுவான். காமனை கட்டிட்டு போய் அவனை லவ் பண்ண மாட்டான். ஏதோ தலித் இளைஞர்கள் மட்டும் அதை பண்ணுறாங்கன்னு ஒரு சாதி சார்ந்த எவ்வளோ பெரிய தாக்குதலுங்க. இன்றைக்கினா தலித் மேலே திருமா மேலே காதல் பொத்துக்கிட்டு வருது ராமதாஸுக்கு. எதுக்குன்னா திருமா வந்து பாமக வந்து திமுக கூட்டணியில் வரதை முழுவதும் எதிர்க்கிறார். ஒருவேளை கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் திருமாவை கைவிட மாட்டார். ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்ததுன்னா திருமா கூட்டணியை விட்டு வெளியேறுவார். விஜய் அவர்கள் கூட்டணியில் என்ன மாதிரியான நிலைப்பாடு ஸ்டாண்ட் எடுப்பார்னு நினைக்கிறீங்க? சொல்ல முடியும், பராபரமே இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. அவர் வாயே திறக்காம இருக்காரு. அவர் ஒரு அரசியல்வாதி மாதிரியே நடந்துக்கல. இந்த 16 மாசத்துல எங்க மக்கள்கிட்ட வந்து நின்னாரு? இன்னமும் சினிமாக்காரனாக தான் இருக்காரு. ஒரு ஐவரி டவரில் நிற்கிறாரு. அவர் கீழே இறங்கி வந்து மண்ணில் இறங்கி மக்களை பார்த்தாரா?
ஒரே ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்கினாரா? பரந்தூரை விடுங்க, அதை தாண்டி எவ்வளோ பிரச்சனை இருக்குது. திரும்பியே பார்க்கல எங்கள் மக்கள் பக்கம் அவரு. இது வரைக்கும் இந்த 14 மாசத்துல மக்கள் நலன் சார்ந்த எந்த பிரச்சனையும் அவர் கையில் எடுத்து போராடிருக்காரு. அறிக்கையை விடுறாரு. ஆனா அறிக்கையை யார் வேணா விடலாங்க. அது மன் கி பாத் மோடி விடுற மாதிரி. ம். அவர் பேசுவார், நீங்கள் கேட்கணும். அது மாதிரி விஜய் அறிக்கை விடுவார், நீங்கள் பார்த்துக்கணும். இப்படி தான் அரசியல்வாதிகள் இருந்தாங்களா? கீழே இறங்கி மண்ணோட மண்ணில் நிற்கணும்ல. இது எனக்கு தெரிஞ்சு இது விளங்காது. இது டேக் ஆஃபே ஆகிறது கஷ்டம். படப்பிடிப்பு இப்போ இன்னும் முடிய போகுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ படப்பிடிப்புலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் தீவிரமான இதே அரசியல் தான் நினைவு தெரிஞ்ச நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கட்சியை வந்து படத்தெல்லாம் முடிச்சுட்டு ஆரம்பிக்க வேண்டியதானே. ஊருக்கு முன்னால் எது கட்சி ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க? கட்சி ஆரம்பிக்கும் போதே ஒரு குளறுபடி, பார்லிமெண்ட் எலெக்ஷன் வர மாட்டோம், அசம்பிளிக்கு தான் வருவோம் நீங்கள். அப்போ அசம்பிளிக்கு வரும்போதே தேர்தலில் மட்டுமே கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம்ல. சரி, அது உங்கள் உரிமை. இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்றது தானங்க நம்ம கேட்குற கேள்வி. மக்கள் நலன் சார்ந்து என்ன பண்ணீங்க அதை சொல்லு. அவர் ஒரு யாத்திரை போகணும், கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும். தமிழ்நாட்டின் 37 மாவட்டங்களையும் ஒரு அளக்கணும், காலால் அளக்கணும். மக்கள் பிரச்சனைக்கு தெருவில் வந்து நிற்கணும். இதெல்லாம் செய்யாமல் ஒரு இமேஜினேஷன் வேணும். இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் அவர் டேக் ஆஃபே ஆக மாட்டார். ரொம்ப நன்றி சார். சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பண்ணீங்க. நன்றி சார்.